ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊமத்தின் பூ. அதில் இருக்க நற்குணங்கள், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு நன்மையை தரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஊமத்தின் பூ அப்படின்றது இயர் ஃபுல்லாவே பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. கிராமப்புறங்கள்ல இந்த செடிகளை நம்ம அதிகமாவே பார்க்கலாம். இந்த செடிகளை கிராமவாசிகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு விஷ செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதுல இருக்க மருத்துவங்களும் மூலிகை குணங்களும் ரொம்பவே இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஊமத்தின் செடி எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா பூ பூத்து அதுல காய் காய்க்கிற செடியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இந்த செடி 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஊமத்தின் பூச்செடி இலை காய் எல்லாமே ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. இது அதிகப்படியான பேர் விஷச்செடி மருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஆனா இதுல இருக்க மருத்துவம் அப்படின்றது எங்கேயுமே கிடைக்காது. எந்த செடியிலையுமே இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. சயின்டிபிக்கா இந்த ஊமத்தின் செடிக்கு என்ன மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நட்டுரா மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதிகப்படியான அறிவியல் ஆராய்ச்சிக்கு இந்த ஊமத்தின் பூவை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது அதிகப்படியான பேரால விஷம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லப்படுறாங்க. அந்த விஷயத்தை கூட நம்ம மருந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்க விஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றது தான் தமிழர்களோட கோட்பாடு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம மறக்கவே கூடாது. என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷ செடியில இருந்து நம்ம மருந்தை எடுக்கிறோமோ அதை எந்த அளவுக்கு சிறந்த முறையில பயன்படுத்தணுமோ, அதாவது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முறையை நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தினா மட்டும்தான் அது நமக்கு மருந்தா பயன்படும். இல்லை அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள அது மிகப்பெரிய விஷயமா கூட செயல்படும். இந்த ஊமத்தின் செடி எந்த நோய்களுக்கு ரொம்ப சிறந்த மருந்தா விளங்குது அப்படின்னா ஆஸ்துமா, அதுக்கப்புறம் மூச்சு திணறல் நோயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இது சிறந்த மருந்தா செயல்படுது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னாலோ ஆய் கடிச்சிருச்சு அப்படின்னாலும் அந்த காயங்கள்லாம் ஆறுறதுக்கு பல நாட்கள் ஆகும். அதுவே இந்த ஊமத்தின் இலை இருக்கு இல்லைங்களா, இந்த ஊமத்தின் இலையை அரைச்சு அந்த இடத்துல நல்லா வச்சு கட்டணும் அப்படின்னா அந்த விஷக்கடியா இருக்கட்டும் நாய்க்கடியா இருக்கட்டும் ரொம்ப விரைவில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது சித்த மருத்துவங்கள்ல சிறந்தும் விளங்குது. இதை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா கீழ்வாதம் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம எலும்பு ப்ராப்ளம், அதாவது எலும்பு வீக்க ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஊமத்தின் இலை அவங்களுக்கு ரொம்ப விரைவில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதோட இலையாகட்டும் பூவாகட்டும் காயாகட்டும் எதையா இருந்தாலும் நல்லா அரைச்சு அது கூட நல்ல எண்ணெயோ இல்லை விளக்கெண்ணெயோ சேர்த்து அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த ஊமத்தின் இலை பூ காய் இதை நம்ம உடலுக்குள்ள எடுத்துட்டு போறதை விட மேற்புறங்கள், அதாவது நம்ம உடலுக்கு மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்பவே சீக்கிரமா சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆன்மீகம்ல இந்த ஊமத்தின் பூவை எப்படி சொல்றாங்க அப்படின்னா சிவனுக்கு உகந்த பூ தான் இந்த ஊமத்தின் பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இந்த ஊமத்தின் பூல அதிகப்படியான பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனாலேயே அதிகப்படியான நோய்களை தீர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ முறை இருக்கு இல்லைங்களா, அந்த மருத்துவ முறையில இந்த ஊமத்தின் பூ ரொம்ப சிறந்து விளங்குது. அங்க மட்டும் இல்லாம நிறைய மருத்துவ முறையில இந்த ஊமத்தின் பூவை பயன்படுத்துறாங்க. அந்த ஊமத்தின் காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய முள்ளா இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது தெரிய வரும். அந்த ஊமத்தின் காயை பறிச்சு நல்லா அரைச்சு தலைமுடியில செலுத்திட்டே வந்தோம் அப்படின்னா தலைமுடி சம்பந்தமான அனைத்து ப்ராப்ளம்ஸ்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த ஊமத்தின்
ஊமத்தின் பூ அப்படின்றது இந்தியாவில் தான் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான பாரம்பரியமான செடிகளில் அதிகப்படியான மருத்துவங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடலில் பலவிதமான நோய்களுக்கு நல்ல ஒரு மெடிசனை காணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அற்புதமான தகவல்களையும் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.